இது சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் டெக் மால். என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தபடி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுன்னா எல்லாருடைய வீட்லையுமே கண்டிப்பாக டிவி இருக்கணும். அப்படி மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்க எல்ஜியுடைய NanoCell டிவியை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் டாப் 3 ஃபீச்சர்ஸை உங்களுக்காக சொல்கிறேன். பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் இருக்குது. அதுக்கப்புறமா திங்க் QAI அப்படின்ற இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. முதல்ல நம்ம பிக்சர் குவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இதனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 4K டிஸ்பிளே அண்ட் இதில் ஆக்டிவ் HDR இருக்குது. அதோடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா SDR-ஆக வரக்கூடிய விஷுவல்ஸையுமே HDR-ஆக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் ஹை டெஃபினிஷனில் வந்து நம்மளால் விஷுவல்ஸை பார்க்க முடியும். அண்ட் எப்போவுமே நம்ம டிவியை பார்த்தீங்கன்னா சென்டராக தான் வீட்டில் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருப்போம். பட் சேர்ஸ், சோஃபா எல்லாத்தையுமே வந்து சைடில் போட்டிருப்போம். ஸோ சைடில் இருந்து டிவி நம்மளுக்கு பார்க்கும்பொழுது அந்த ஆங்கிளில் வந்து பிக்சர்ஸ் கிளாரிட்டியாக இருக்காது. பட் இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் எந்த ஆங்கிள் இருந்து வேணாலுமே நீங்கள் பிக்சரை பார்க்கலாம். கிளாரிட்டியான வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எப்போவுமே LED டிவி வந்து பார்க்கும் பொழுது ஒரு 5 feet டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் அப்படின்றது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. சவுண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்பில்ட் ஊஃபர்ஸ் வந்து இதில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடாப்டிவ் சவுண்ட் கண்ட்ரோல் இதில் இருக்கிறதால நம்ம பார்க்குற விஷுவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான சவுண்ட்ஸை இந்த டிவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்க்குறீங்கன்னா அது மாதிரியான சவுண்ட்ஸும், இல்லை மியூசிக் சேனல் பார்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான சவுண்ட்ஸையும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த டிவியில் இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பர்பான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 96.2 AI பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் தான். அதாவது ரிமோட்டை கையில் வச்சுட்டு 100 meters ரேடியஸில் டிவி கூட நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணலாம். அதாவது வாய்ஸ் நோட் மூலமாக டிவியை கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் இன்பில்ட் அலெக்ஸா இருக்குது. மொபைலை கனெக்ட் பண்ணிவிட்டு டிவியை மொபைலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இன்னொரு மெயின் ஃபீச்சர் ஹோம் டேஷ்போர்ட். வீட்டில் இருக்கிற எல்லா கேட்ஜெட்டையும் டிவியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு மெயின் ஃபீச்சர் டிவி பார்க்கும்போது டிவிலேயே ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் ஆர் ப்ரௌஸ் பண்ணும்போதும் டிவியும் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த செக்மெண்ட் மூலமா எல்ஜியுடைய NanoCell டிவியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த டிவி உங்கள் வீட்டில் இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சத்யா ஏஜென்சிஸை விசிட் பண்ணுங்கள்.